எனக்கு குட்டே குத்துருங்க. இப்பதான் மில்க் பிக்கிஸ் வேணும்னு சொன்னேன். இல்ல நல்ல நாள் தான் சாப்பிடுவேன் நான் எப்பயுமே. என்னது நல்ல நாள்? நல்ல நாள். குட் டே. சோமாரி பிஸ்கட் ஒண்ணு தாங்கக்கா. அத மாரி பிஸ்கட். சோமாரியா? ஆமா மாரி சோமாரி. ஏன் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா பத்தாதா? இருக்கிற எல்லா பிஸ்கட்டும் சாப்பிடணுமா? சரி விடு போ, நான் தானே காசு தரப்போன்னு சொல்லுவியே நீ உடனே. அப்படி நீ தந்துட்டாலும் சரி வேற அங்க பெப்சி இருக்கா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு, படிக்க தெரிஞ்சா படி. சரசக்கா எனக்கு மில்க் பிக்கிஸ் வேணும் ஓகேவா? குழந்தை பாரு நீ மில்க் பிக்கிஸ் சாப்பிடு. யோ நான் டீ சாப்பிடுறப்ப பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு பழகையா 5 வயசுல இருந்த மாட்டிராத. குழந்தைங்க கூட இப்ப பிஸ்கட் சாப்பிடுறத விட்டுட்டாங்க. ஆனா இங்க உங்கள மாதிரி தடி மாடுங்க சாப்பிடறதை விட மாட்டறாங்க. அவங்களுக்கு வியாபாரம் அது. வியாபாரம் தான். சரி வாங்க வந்தவங்க என்கிட்ட சட்டை போடுறதே பொழப்பு. ஆவின் பால் கொடுங்கக்கா. அப்படியே மில்க் பிக்கிஸ் ஒரு 5 லிட்டர் கொடுங்கக்கா. எதுக்கு? எவ்வளவுன்னு கேளியா ஆவின் பால்? எவ்வளவுன்னு கேட்கணுமா? இல்ல எத்தனை லிட்டர்னு சொல்லு. ஏன் ரெகுலரா வாங்குன தெரியாதா உங்களுக்கு? 1/2 லிட்டர் தானக்கா? சரி வெச்சிட்டேன். வேற இது மில்க் பிக்கிஸ் அவங்களே எடுத்துட்டாங்களா? இன்னொரு பாக்கெட் கொடுங்கக்கா. இவனுக்கு பத்தவே பத்தாது. எனக்கு குட்டே குத்துருங்க. இப்பதான் மில்க் பிக்கிஸ் வேணும்னு சொன்னேன். இல்ல நல்ல நாள் தான் சாப்பிடுவேன் நான் எப்பயுமே. என்னது நல்ல நாள்? நல்ல நாள். குட் டே. ஐயோ முடியலடாப்பா, உன்னை ஏன் தான் கூட்டு வந்தனே தெரியல. அக்கா கொடுங்கக்கா, ப்ரூ கொடுத்துருங்கக்கா. சரி வேற சோமாரி பிஸ்கட் ஒண்ணு தாங்கக்கா. அதுல சோமாரி பிஸ்கட். அத மாரி பிஸ்கட். சோமாரியா? ஆமா மாரி சோமாரி. ஏன் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா பத்தாதா? இருக்கிற எல்லா பிஸ்கட்டும் சாப்பிடணுமா? சரி விடு போ, நான் தானே காசு தரப்போன்னு சொல்லுவியே நீ உடனே. அப்படி நீ தந்துட்டாலும் சரி வேற அங்க பெப்சி இருக்கா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு, படிக்க தெரிஞ்சா படி. பெப்சி. இப்ப எதுக்கு உனக்கு பெப்சி? அதான் அது சின்ன வயசுல ஸ்கூல் போறப்ப மேல ஊசில குத்திட்டு சப்பிட்டே இருப்பாங்க நாங்க. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அது அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது. இப்ப தடிமாடு அளவுக்கு வளர்ந்துட்ட. ஏய் எங்க அம்மாக்கு நான் குழந்தை தாண்டி இப்ப கூட. நீ பெருசா பேசுற, நீ தான் தடிமாடு. இப்ப என்ன இப்ப நீங்க சரி போட்டுக்கிறீங்க? சரி விடுங்க. சொல்லுங்க. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்ட ஒண்ணு. என்ன நீ மட்டும் ஒவ்வொன்னா எடுத்துட்டே இருக்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? அத ஒரு ஐஸ்கிரீம் கூட நான் சாப்பிட கூடாதா ராதா? ஒரு ஐஸ்கிரீமா? எத்தனை பிஸ்கட் வாங்கி வச்சிருக்க? சரி தேவல போ. எடுத்துக்கோ. எப்படி இருந்தாலும் தேவல எனக்கு. அக்கவுண்ட் தானப்பா. அக்கவுண்டா? வேற என்ன பண்றது? நீயா காசு கொடுத்துருவ? அக்கா இவள நம்பிலாம் அக்கவுண்ட்ல காசு தராதீங்க. இவெல்லாம் ஓடுவா சொல்லாம கொள்ளாம. இங்க பாருங்க, ஒரு நம்பிக்கை தானே. நீங்க பாவம் நீங்களே வந்து சின்ன கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்க குடும்பம் திட்டு குடும்பம். அவங்க எப்படி சொல்றாங்க? நான் எப்படி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, அவங்க அப்பா எல்லாம் வந்து ஊர்ல ஒரு மளிகை கடையை வந்து மூட வச்சதுக்கு அவங்க அப்பா தான் காரணமே. வாயில போட்டு ஒரு பெரிய ஒரு மளிகை கடை அண்ணாச்சி ஊரை விட்டு போயிட்டாரு, தலையில துண்டை போட்டுக்கிட்டு. துண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவன் ஒரு லூசு. இவன் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. பாருங்க, நீ லூசுன்னு சொல்றீங்க, நாளைக்கு உங்க லூஸ் ஆக்கிடுவாங்க உங்களை. நம்ம இப்படியா பழகி இருக்கோம்? ஐயோ கொடுத்துறேன்னா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கக்கா. சரியாதான் குடுக்குறாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல தானே இருக்கிறாங்க. எனக்கு அதாவது நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்க தான்ப்பா எல்லாமே கொடுப்பாங்க கடன் எல்லாம். இதே இப்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்ல ₹1 கேள கடன், அவன் பைக்கே 10 ரூபா வாங்குவான் அவங்கிட்ட. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன். அதான் கடன் வாங்குறதுக்கு மட்டும் பக்கத்துல கடைங்க வேணும் உங்களுக்கு. ஆனா காசு கொடுத்து வாங்குற மட்டும் ட்ராலி தள்ளிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிடுவீங்க. பழக்கம் இல்ல. எங்க அவங்க தாயா புள்ளியா பழகுறாங்கல்ல. வேற இங்க மட்டும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்கல்ல தாயா புள்ளியா. இந்த மாதிரி அக்கா சொக்கான்னு பேச ஏமாத்துறீங்க ஊரை. இப்ப என்ன போயிட்டு பக்கத்துல இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை தானே. இல்ல நான் என்ன சொல்றேன், இதே போய் சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய இந்த ஹெரிடேஜ் ரிலையன்ஸ் இருக்குல்ல, அங்க போய் அங்க இருக்கிறவங்க அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு. உனக்கு பிரச்சனை அக்கவுண்ட் வைக்கிறதுக்கு பாப்பு வச்சிட்டியா நீ? ஆமா சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? உங்க சுயநலத்துக்கு ஏன் பக்கத்துல சின்ன சின்ன கடைகளை யூஸ் பண்ணிக்கிறீங்க? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நான் எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு தேவை காசுங்க. பொருளை வாங்கிட்டு நீங்க காசு எடுத்து. காசா? அந்த அக்கா எப்படி காசாம காசு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இவகிட்ட இருந்து. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இல்ல வீட்ல இருக்கிற ஆளே அப்படி சொன்னா அவங்க எப்படி நம்பிக்கை தருவாங்க? அப்புறம் ரோட்ல இருந்து சொல்லட்டா? ஓடுற ரோட்டுக்கு கொஞ்ச நாள்ல ரோட்டுக்கு தான். அதாவதுக்கா காசு இல்லாத நேரத்துல மட்டும் லைசேங்க வருது. ஆனா காசு இருக்குமா பாருங்களேன். ஏய் நான் இன்னைக்கு ஷாப்பிங் போறேன்டி, இன்னைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ட்ராலி ஒன்று தள்ளிக்கிட்டு மொக்க ப்ராடக்டா இருக்குவாங்க. அதை எடுத்து போட்டுக்கிறது. அழிவு போன தக்காளி இருக்கும், அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பான் ஃப்ரெஷ்ஷா. நீங்க அக்கா நான் கேக்குறேன் ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த தக்காளி நீங்க டெய்லி வேணும் தானே வைக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷா. ஆனா சூப்பர் மார்க்கெட் காரன் அப்படி கிடையாது. 10 நாளைக்கு வேண்டிய பொட்டியை வாங்கி வச்சுப்பான். அத அப்படியே ஏசில வச்சு பரபரன்னு காட்டுவான். இந்த தக்காளி எவ்வளவு ஒரு கிலோ போடுறீங்க சொல்லுங்களேன்?
60 ரூபா. இதே தக்காளி அங்க வாங்க 90 ரூபாய் 110 ரூபா போடுவோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிங்க. அதனால அக்கா கிட்ட வாங்குறேன். அதனால வாங்கல நீ அக்கா கிட்ட. அதான் அக்கா கிட்ட வாங்குறேன். கடன் வாங்க வந்திருக்க அக்கா கிட்ட. கடன் நான் கூட கொடுத்துதானே போறேன். எப்ப கொடுப்ப? அது சாதாரண கடன்லாம் கிடையாது. என்னோட கடன் காலை கடனா? பைத்தியம் இங்க போய் காலை கடன் பத்தி பேசி கடன் கடன் அதுவும் கடன் தான். பாருங்க அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அக்கா ஏதாவது சொல்லுங்கக்கா அவனுக்கிட்ட. இப்படியேதான் ஓட்டிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் பேசி பேசி எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு. டக்குனு ஒரு 100 கிராம் முந்திரி 100 கிராம் பாதாம் எடுங்க சாப்பிட்டே பேசுறேன். அப்படி காசு கேளுங்க. காசு கொடுத்துட்டு போ. காசா? ஆமா. பீடி வாங்க 10 நிமிஷம் இல்லாம நின்னுட்டு இருக்கேன். போடி பேக் காசாமா காசு. நீ காசு கொடுத்தா அவங்க நம்பிக்கையில நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல காசு கொடுங்க. இந்த பாருங்க நான் உங்களை அலர்ட் பண்றேன். நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விளையாட்டுத்தனமா இருந்துராதீங்க. இவகிட்ட இருந்தெல்லாம் 10 பைசா வாங்க முடியாது. அவன் காசு கொடுத்தா நான் ஏன் அக்கௌண்ட் வைக்க போறேன்? நீங்க கேளுங்க. நீங்க காசு கொடுத்தா என் கடைக்கு வந்து ஏன் அக்கௌண்ட் வைக்க போறாங்க? காசை கொடுத்தா அக்கௌண்ட் வைக்குதுங்க. அதை திரும்ப சீட்டு கட்டிடுதுங்க. மகளிர் குழு கட்டிடுதுங்க. சரி இப்ப ஏதோ நம்பிக்கையில அவங்க நாங்க குடுக்குறோம். அவங்க தான் கொடுக்க போறாங்க அந்த காசையும். இப்ப நீங்க ஏன் அவங்கள இது பண்ணிட்டு அக்கா எல்லாரையும் நம்பாதீங்க. உங்களை பார்க்க வெள்ளந்தியா இருக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பாவம் நீங்க பச்சை மண்ணா இருக்கீங்க. நீங்க எல்லாரையும் சொல்றீங்க, என்ன மட்டும் கொத்துட்டு போறியா? எல்லாரையும் இல்ல சொல்ல. உனக்கு என்ன தெரியுமா? இவ இல்லாத நம்ம வாங்கி இப்படிதான் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணாச்சி கடை, மளிகை கடை மாரிமுத்தன அமெரிக்கா லெவல்ல ஃபேமஸ். அவர்கிட்ட 10,000 ரூபாய் அங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடியோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு எல்லாருமே அப்படி முடிவு பண்ற கூடாது இல்ல. ஒரு சில இடத்துல நடக்கறாங்க, மத்த இடத்துல தமிழ்மொழி போறாங்களா? இல்ல சொல்லு. படுத்து உருள்றாங்க. எங்கெங்க நடந்ததெல்லாம் சரி ஆனதாச்சு போனது போச்சு. பேசி பேசி எனக்கு தொண்டை. நம்பிக்கையில தான் குடுக்குறேன் நானு. அதுக்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணி அதான் சொல்றேன். உங்களை மாதிரி பக்கத்துல வேற சின்ன சின்ன கடைக்காரங்க தான் நம்புவீங்க. இதே ஒரு சூப்பர் மார்க்கெட் கடை எங்களை நம்பி 1 ரூபாய் தர மாட்டான். ஆமா எக்ஸ்ட்ராவா வந்தாலும் காசு அது ஒண்ணும் சொல்ல முடியாதுல. நம்மளால 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதுமே ஒண்ணு பொருள் எடுத்துப்பான். இப்ப நீங்க எடுப்பீங்களா? சரி விடுமா போ அப்புறமா கூட சொல்ல மாட்டீங்க. சொல்லுவே சொல்ல மாட்டீங்களா? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கொரோனா டைம்ல இந்த மாதிரி ஆளுங்க தாண்டி உதவுனாங்க. அரிசி பருப்பு கொடுத்து எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்களும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வச்சிருக்கணும் கொடுக்கவே இல்லை 5 பைசா கூட. இனிமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. போக மாட்டேன் சத்தியம் பண்ணு. சத்தியமா போக மாட்டேன். சொல்லு. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க கூட நான் போக மாட்டேன்னு சொல்லு. கருவேப்பிலை கொத்தமல்லி கூட வாங்க போக மாட்டேன். போக மாட்டேன். எதுக்குமே இங்க தான் நிப்பேன். நான் சரசக்கா கிட்ட தான் வாங்குவேன். இந்த கடையில பெட்டி கடையில தான் நான் வாங்குவேன். பெட்டி கடையா? மல்லிகை கடை. மல்லிகை கடை சொல்றீங்க? என்னடா போ. சரி அக்கா அதான் விடுங்க. உங்களுக்காக இவ்வளவு நேரம் பேச சப்போர்ட் பண்ணீங்களா? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுங்க, குடிச்சிட்டு போறேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். அதுக்கும் காசு கேளுங்கக்கா. நீ தானே சொன்ன இவ்வளவு நேரம் மளிகை கடைங்க ஆளுங்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிருக்கேன். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போயிட்டு கொடுங்க, ஜூஸ் கொடுங்க. ஆமா பெருமையா பேசினா தானே கிடைக்கும் ஓசில. அக்கா அது காசு தானே. ஆசா முதல்ல குடிங்க. ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க. தண்ணி சாகத்துல நிப்பீங்க. குடிங்க முதல்ல. காயம் ரொம்ப ஐஸ்ப்பா. பாத்து நடந்துக்கோங்க. வந்ததுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் லாபம். சரி ராஜா நீ அக்கவுண்ட் முடிச்சிட்டு வாமா, நான் வீட்டுக்கு போறேன். அக்கவுண்ட் முடிக்கணுமா? இவெல்லாம் இப்படிதான்க்கா. அந்த ஒரு ஜூஸுக்காக இப்படி ஐஸ் வச்சிருக்கான் பாத்தீங்களா உங்ககிட்ட. நீ இதுக்கப்புறம் கொடுத்து வாங்கிட்டு போமா. எனக்கு இதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னக்கா நீ இப்படி பேசுற? இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சரி இந்தாம அந்த வாட்டி எடுத்துட்டு போ. அப்புறமா வரும்போது நீ கொடுத்து வாங்கிக்கோ. இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. அக்கா அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான்க்கா. ஒரு சில இடத்துல ஏமாத்துறாங்களா, அதை வச்சு சொல்றான். நல்லது தானே சொல்லியிருக்கான். புரியுது. உங்களுக்கு தெரியாதா? நான் ஏதோ சின்னதா ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருக்கமா. ஒரு 10 ரூபா வியாபாரத்துக்காக தான் நான் கால் கிடைக்க உட்கார்ந்துட்டு எடுக்கிறேன். சரியா? உங்க மனசைக்கு எடுத்துட்டு போயிட்டான் பாத்தீங்களா அவன். புரியுது. மட்டும் கொடுத்து கொஞ்சம் வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அதிகமா அக்கௌண்ட்ல என்னால கொடுத்து இது பண்ண முடியாது. மாசம் மாசம் நான் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன். ஏமாத்துறவங்க கிட்ட உஷாரா இருங்கன்னு தான் சொல்லிட்டு போனா தவிர எங்க கிட்ட நாங்க ஏமாத்துறவங்க கிடையாது. இன்னும் நீ முடிக்கலையா வியாபாரத்தை? நீ பேசுறத வச்சு அவங்க பாரு நம்பிக்கை இல்ல என் மேல அவங்களுக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க நீங்க சத்தியம் வாங்குங்க. ஐயோ கரெக்டா குடிப்பேன் சத்தியம் கேளுங்க. சத்தியம் கேளுங்க. சத்தியம் போடு. சத்தியம் பண்ணு. சரி சத்தியமா கரெக்டா மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துறேன்க்கா பைசா. ஓகேவா? பைசா வாங்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லனா கூட நானே உங்களுக்கு புடிச்சு கொடுக்குறேன். சரியாவா? எல்லாம் உன்ன சொல்லணும். நல்லா இருந்தவங்க மனசையும் குழப்பி விட்டு போயிட்டா பாரு. சரி வரேங்க. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா.